கோவை மதுக்கரை வட்டம் மரப்பாலம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு தர்மலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்குட நன்னீராட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவானது நல்லறம் அறக்கட்டளையின் தலைவர் SP அன்பரசன் ஏற்பாட்டில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த திங்கட்கிழமை திருவிளக்கு வழிபாடு, விநாயகர் வழிபாடு, புனித நீர் வழிபாடு, ஆனநந்து வழிபாடு, திருமகள் வழிபாடு, நிலத்தேவர் வழிபாடு, பேரொளி வழிபாடு, திருமுறை விண்ணப்பம், பேரொளி வழிபாடு, திருமுறை விண்ணப்பம் போன்ற நிகழ்ச்சியுடன் துவங்கியது. செவ்வாய்க்கிழமை ஐங்கரன் வேள்வி, வேள்வி நிறைவு, பேரொளி வழிபாடு, திருமுறை விண்ணப்பம், மண்ணெடுத்தல், முளையிடுதல், காப்பணிதல் வழிபாடு, மூலத்திருமேனிகள், திருக்குடங்களை இடமாக கொண்டு கேள்வி சாலைக்கு எழுந்தருதல், வேள்வி நிறைவு, பேரொளி வழிபாடு, திருமுறை விண்ணப்பம், நினைவு திருமஞ்சனம், எண்வகை மருந்து சாற்றுதல், இருவினை நீக்கும் இறைவனுக்கு இன்பத்தமிழால் 2ஆம் கால வேள்வி, வேள்வி நிறைவு, போராளி வழிபாடு, திருமுறை விண்ணப்பம் போன்ற பல்வேறு பூஜைகளுடன் முடிந்தது. புதன்கிழமை மும்மலம் அறுக்கும் முதல்வனுக்கு முத்தமிழால் 3ஆம் கால வேள்வி, பேரொளி வழிபாடு நடைபெற்றது. வியாழக்கிழமை அன்று திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிற்கு சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் மற்றும் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினருமான SP வேலுமணி அவர்கள் கலந்து கொண்டார். மேலும் இத்திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை பேரூர் ஆதீனம், திருப்பெருந்திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார், சிரவை ஆதீனம், திருப்பெருந்திரு ராமானந்தர் குமரகுரு சுவாமிகள் சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள். மேலும் திருப்பள்ளி எழுச்சி மூலமூர்த்திகளுக்கு காப்பணிவித்தல், நாட்பயன் அருளும் நாயகனுக்கு நற்றமிழால் 4ஆம் கால வேள்வி, கலைகள் நாடியின் வழியாக மூலத்திருமேனியை அடைதல், வேள்வி நிறைவு, போராளி வழிபாடு, திருமுறை விண்ணப்பம், திருக்குடங்கள் புறப்படுதல், ராஜகோபுரம் விமானங்கள், பரிவாரங்கள், மூலமூர்த்திகள் திருக்குட நன்னீராட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் அருளாளர்கள் அருளுரை, பதின்மங்கல காட்சி, பெருந்திருமஞ்சனம், வேள்வி நிறைவு, பேரொளி வழிபாடு, திருமுறை விண்ணப்பம் போன்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். அப்படியே இருங்க அண்ணா, அப்படியே பரிமாறுங்க.